राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो स्वामी हरिदास जी महाराज की जय। जय बोलो बांके बिहारी लाल की जय। भगवान कृष्णन விதவிதமான லீலைகள் பண்ணக்கூடியவன். அவனுடைய லீலைகள் எல்லாமே பக்தாளுடைய மனதிற்கு சாந்தி, சமாதானம், திருப்தி, பிரமிப்பு, உற்சாகம் இதை தரும்படியாத்தான். இப்ப கிருஷ்ணலீலாவே எதுக்கு கேட்கிறோம்னா, மனசுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனமான ஒரு ஆனந்தத்தை வெளில கொண்டு வரத்துக்காகத்தான் கிருஷ்ணலீலா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை ஒளிஞ்சுட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாருமே குழந்தை. சரீரம் வேணா பெருசாகிறது, நிறைய பதவிகள் வர்றது, நிறைய பொசிஷன், ஸ்டேட்டஸ், பணம், காசு, இது எல்லாமே வந்தாலும் கூட நம்ம மனசை விட்டு சிரிக்கணும். அப்பதான் ஒரு திருப்தி. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பெருசாக 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 ஒரு ஃபார்மலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறோம். முகத்துல சிரிப்பு இருக்கு, நிஜமாவே ஹிருதயபூர்வமா சிரிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். ரொம்ப ரேரா, முக்கியமா நம்ம எப்ப ஹிருதயபூர்வமா சிரிப்போம் அப்படின்னா, சின்ன குழந்தைகளோட பேசும் பொழுது, அதுகளேதான லீலைகள் பண்ணும் பொழுது, அப்பதான் நம்ம நம்மள மறந்து சிரிப்போம். இல்லாட்டி ரொம்ப அந்யோன்யமா நம்ம கிட்ட அக்கறையோட உரிமையோட யார் இருக்காளோ அவாகிட்ட சிரிப்போம். மற்றபடி வெளி மனுஷாடத்தை பார்க்கும் பொழுது, பேசும் பொழுதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ஏதோ சிரிக்கணுமேன்னு சிரிப்போமே ஒழிய ஒரு ஹிருதயபூர்வமா, ஹிருதயத்தில் ஏதோ யோசனைகள் இருக்கும், ஏதோ பிளான் பண்ணிட்டு இருப்போம், கூடவே சிரிப்போம், அவ்வளவுதான். கிருஷ்ணலீலா என்ன பண்றது அப்படின்னா, நம்மள ஆத்மார்த்தமா சிரிக்க வைக்க. இந்த குழந்தைகள்லாம் உலகத்தை பெருசா கவனிக்காது. அதோடைய ஆனந்தம், அதுக்கு வேண்டப்பட்டவர்கள், அதனுடைய விளையாட்டு, அதுதான் முக்கியம். உலகம் என்ன சொல்றது, உலகம் என்ன நினைக்கிறது, தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் கவனிக்காது குழந்தை. உண்மையா அதுதான். இப்ப நம்ம தூங்கும் பொழுது ஏன் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னா, உலகம் என்ன நினைக்கும், உலகம் என்ன சொல்லும்னு கவலைப்படுறத விட்டுரும். தூக்கத்தில் பார்த்தோம்னா நம்ம அது உட்காந்துலாம் ட்ரெயினில் தூங்குவோம். ரொம்ப டயர்டாக இருக்குன்னா இப்படியே தலை தொங்கி தூங்குவோம். அப்போ நிஜமாவே ஐயோ நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் இப்படிலாம் தூங்கலாமா அப்படின்னு சில பேர் இப்படி தலை வாயை திறந்துப்போம், கொரட்டை விடுவோம். நமக்கு உலகத்தை நம்ம மேலே வச்சிருக்க இம்ப்ரெஷன்லாம் கவலையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு தூங்குவோம். அப்படி தூங்கிதான் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றோம். அப்போ என்னடான்னா, உலகத்துடைய விஷயங்களை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மறக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆனந்தம் தான் ரகசியம். இந்த கிருஷ்ணலீலா எதுக்கு கேட்கிறோம், கிருஷ்ணலீலா ஏன் நம்மளை மயக்கிறது அப்படின்னா, நம்மளை உலகத்தை மறக்கடிச்சு விடுறது. கிருஷ்ணன் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கான். அப்ப நம்ம அவனை ரசிக்கிறோம். அப்ப நமக்கு உலகம் பெருசா இல்லை, உலகம் சின்னதா போயிடுது. இந்த சோலார் சிஸ்டம் ஃபுல்லா எடுத்துட்டோம்னா இந்த பூமி ஒண்ணுமே கிடையாது, மற்ற எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த பூமி நம்ம எங்கேயோ ஓரத்தில் இருக்கும். திருப்பி திருப்பி நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 மனுஷா, ஒரு 50-100 மனுஷாவை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப கிருஷ்ணன் ஒரு விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துறான், நீ உலகத்தை மற என்னை நினை. கோபிகள்லாம் கோபிகா கீதம் பாடுறதுக்கு முன்னாடி சுகபிரம்ம சொல்றார், தன்மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணான் ஏவ காயந்தியோ ந ஆத்மாகாராணி சஸ்மருகு. கண்ணனிடத்துல சென்ற மனசான்,
தன் மனஸ்காக ததாலாபாக அவனை பற்றி ஆலாபனம் பண்ணுறாளாம். தத் விசேஷ்டாக அவனுடைய விசேஷ்டித்தங்களை பேசுகிறாளாம். தத் குணான் ஏவ காயந்தியோ அவனுடைய குணங்களை மட்டும் பாடுறாளாம். தத் குணான் ஏவ காயந்தியோ ந ஆத்மாகாராணி சஸ்மருகு தங்கள் வீடுகளையும் மறந்தார்கள். அப்போ அப்படி பாடினோன்னா அந்த கோபிகா கீதம் அவ்வளோ வசதியாக இருக்கு. கண்ணன் அவளை தேடிட்டு வந்துட்டான். இவள் அகம்பாவத்தில் தான் கண்ணன் போனான். திரும்பி குழந்தை போல பாட ஆரம்பிச்சு எல்லாத்தையும் மறந்தோன்னா கண்ணன் தானா வந்துட்டான். அப்போ கண்ணன் நீ என்ன நினைச்சுட்டு போதும் மாம் ஏகம் சரணம் என்னை ஒருவனையே சரணடை அனன்யாகா சிந்தையந்தோமாம் என்னையே நினை. ரொம்ப கிளியர். ரொம்ப நீ மூக்க பிடிச்சிட்டு நினை இவ்வளவு நேரம் நினைனாலும் என்னையே நினைச்சுட்டு இரு. இவ்வளவுதான் சிம்பிள் தியரி நம்ம சனாதன தர்மத்தில். என்ன நினைச்சுட்டு போது மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்ப சுவாமி ஹரிதாஸ்லாம் அப்படிதான் தியானம் பண்றார். அதனாலதான் பாங்கிய பிஹாரி அவருக்கு கிடைச்சா. இந்த வனவிகாரி நம்ம மனசுலயும் இப்படி அலைஞ்சுட்டே இருக்கான். நம்ம மனசே ஒரு வனம் மாதிரி தானே, காடு மாதிரி தானே இருக்கு, நல்லாமும் இருக்கு. சந்தோஷமா அலையிறான். இது கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த பாங்கிய பிஹாரி எப்படி ஒரு ஸ்வீட் ஷாப் ஓனர்கிட்ட போய் எனக்கு லட்டு தா பசிக்கிறதுன்னு கேட்டான்னு சொன்னேன். அதுக்கு வேற தன் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை வேற கைட்டு கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன். அதனால இவனுக்கு எப்ப பசிக்கும்னு தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலாம் கோஸ்வாமிகள் தான். காத்தால பால்போகம், அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸு நம்கின்ஸ், அப்புறமா ராஜ்போக், அப்புறம் ஒவ்வொன்னா கொடுக்கலாம். ராத்திரி கதவை அடைக்கிறது முன்னாடி பாலை கொடுத்துட்டு தான் கதவை அடைக்கிறா. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவள் தெரிஞ்சு போய் எடுத்து இவனுக்கு ராத்திரியும் பசிக்கும் சொல்லிட்டு அன்னிலிருந்து இந்த 1920 ராத்திரி ஒரு 4 லட்டுவை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியும் வச்சுட்டு தான் கதவை அடைப்பாள். அவனுக்கு வேலை ராத்திரி பசிச்சுதுன்னா இந்த பேசன் லட்டு எடுத்து சாப்பிட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அது பழக்கம் உண்டு. இதே மாதிரிதான் சேவா கொஞ்சம் நிதிவனம் எல்லா இடத்துலையுமே ராத்திரி பார்த்தா பேடா பால் பான் எல்லாம் வைப்பா. ஒருவேளை ராத்திரி பசிச்சுதுன்னா இப்போ நம்மளே ராத்திரி ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். யாராவது சொந்தக்காரா வந்திருக்கா பிடிச்சவங்க ஒரு 11 மணி 12 மணி சாய் சாப்பிடலாமா அப்படின்னு, அதுதான் ஒரு அப்புறம் ஒரு 2 பிஸ்கெட் சும்மா எவ்வளோ பேசிட்டு இருப்போம். அவ்வளோதான். கண்ணனும் ராதிகாவும் பேசிகிட்டே இருப்பா. அப்போ பசிக்க தானே செய்யும். அதனால ராத்திரி ஏதான வைக்கிறது ஒரு வழக்கம் சேவா கொஞ்சம் நிதிவனத்திலெல்லாம் உண்டு. ஸோ பாங்கிய பிஹாரிக்கு டெய்லி ராத்திரி லட்டு வச்சுட்டு கதவை அடைப்பாளம். ஸோ நீங்களும் இனிமேல் உங்கள் கிருஷ்ணனுக்கு ராத்திரி ஏதானும் சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு கிண்ணத்தை வச்சுட்டு மூடிட்டு அடுத்த நாள் கதை பல்தேசி நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோதானே, அது ஒரு வழக்கம். அப்போ அந்த பக்திக்கு கண்ணன் வசப்படுறான். அவர் ஸ்வீட் வித்து தான் வாழ்க்கையை நடத்துகிறார். ஆனால் அதில் அவர் சின்சியராக இருக்கார். அவரோட வேலை ஸ்வீட் விற்கிறது. பாங்கிய பிஹாரி கோவில் வாசலில் ஸ்ரத்தையோடு பண்ணுறார். டெய்லி கோவில் போவார், பாங்கிய பிஹாரியை பார்ப்பார், அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஸ்வீட் எல்லாம் பண்ணுவார். அதுக்கு என்னடா அந்த ஸ்ரத்தைக்கு ஒரு நாள் ராத்திரி இவர் லேட்டாக ஏகாந்தமாக உட்காந்து லட்டு பிடிக்க பாங்கிய பிஹாரி ஒரு குழந்தை வேஷத்தில் வந்து அவர்கிட்ட லட்டு வாங்கிட்டான் அப்படின்னு அந்த சின்சியாரிட்டிக்கு பாங்கிய பிஹாரி தானே வந்து தன்னுடைய பிரேஸ்லெட்டையும் கொடுத்துட்டான்னா நம்ம சின்சியாரிட்டி யார் அப்ரிஷியேட் பண்ணணும்? சுவாமியை தவிர வேற யாருக்கு தெரியும் நம்மளுடைய சின்சியாரிட்டியினுடைய எஃபெக்ட். அவ்வளவு சிரேஷ்டம் பாங்கிய பிஹாரி. அதனாலதான் அவனிடத்துல அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல காட்சி கொடுத்து கிருபை பண்றான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா குழந்தைகள் கார்ல வந்திருக்கா. பாங்கிய பிஹாரிய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட் ஆயிடுத்து. கோவில் நடை அடைக்கிற சமயம். எப்படியாவது பாங்கிய பிஹாரிய பார்த்துடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டே வரா. இந்த அம்மாவும் அப்பாவும், பிஹாரி உன்னை பார்க்கறதுக்காக வரோம், நாங்கள் கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு, லேட் ஆயாச்சு, நீ எப்படியாவது ஒரே ஒரு தரிசனம் எங்களுக்கு கொடுத்துரு, உன்னை பார்க்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்குன்னு ஓடி வரா. வந்தாச்சு. ஒரு லெவலுக்கு அப்புறம் கார் வராது. ரொம்ப குறுகலான சந்து, சின்ன சின்ன கல்லி தான் சொல்லுவா. அதுக்குள்ள
குரங்கு, நாய், மாடு, ரிக்ஷா, மனுஷன், டூ வீலர் எல்லாம் போகும். லோக்கல் அந்த பேட்டரி கார் வேற போகும். இதெல்லாம் இன்னைக்கு அப்படியே கத்த கத்த கத்துன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய பேர் பஜனையும் பண்ணிட்டு இருப்பா, நாம ஜபம் பண்ணிட்டு இருப்பா, அங்கேயே ஒருத்தர் உட்காந்து பாகவதம் வாசிச்சுட்டு இருப்பா. இந்த பாக்கிய பிகாரி போகிற வழி, இந்த காளிய காட் தாண்டி அங்கிருந்து எப்படி போகிற வழியில் காளிய காட், ராதா மதன் மோகன் கோவில் தாண்டோன்னு அங்கிருந்து நிறைய வழிகள் உண்டு நம்ம பாக்கிய பிகாரியை பார்க்க போகிறதுக்கு. ரங்கஜி மந்திர் அந்த சைட்லேருந்து ஒரு வழி உண்டு, நிறைய பக்கம் வழி உண்டு. பிருந்தாவன் ஆல் ரோட் லீட்ஸ் டு பாங்கிய பிகாரி. பிருந்தாவனத்தோட நம்ம எந்த பக்கம் போனாலும் பாங்கிய பிகாரி கோயிலுக்கு போயிடலாம். இங்கே இப்படி போகலாம், அப்படி போகலாம், அப்படி போகலாம். சமயத்தில் நான்லாம் பாங்கிய பிகாரி கோயில் நிறைய தடவை போகும்போதெல்லாம் ஆட்டோ டிரைவர் நானும் ஒரே இந்த ரோடு ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரூட்டில் அழைச்சிட்டு போவான். நான் சில பேர்ட்ட கேட்பேன், நீ பாங்கிய பிகாரி தானே போகிறேன்? ஹாஞ்சி, நான் பிரஜவாசி, எனக்கு தெரியும், நீ கவலைப்படாமல் உட்காருங்க அப்படின்ட்டுவான். நான் சொன்னேன், இல்லைப்பா இல்லை, சந்தேகம் கிடையாது, நானும் ஒரு வழியாக தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வழியில் இல்லை, அந்த பக்கம் போனால் இப்போ கூட்டம் இருக்கும், இந்த பக்கம் போனால் ஈஸியாக என்னெல்லாமோ சொல்லுவாவா. ஆனால் ஆக்சுவலாக விட்டுருவா, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதுதான் ஒரு வழியும் கிடையாது, எந்த ரோட்டில் போனாலும் பாங்கிய பிகாரிக்கு போயிடலாம். அப்போ இந்த அப்பா அம்மா வந்துவிட்டா சரி கோவில் நடை அடைச்சிடும், குழந்தைகளை கூட்டிகிட்டு இறங்கி போனால் கஷ்டம், சரி குழந்தைகள் காரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மா மட்டும் வேகமாக தரிசனம் பண்ணுறதுக்கு பாங்கிய பிகாரி கோவிலுக்கு போயிட்டா டாக்ஸிக்காரன் சொன்னால் குழந்தைகளை பார்த்துக்கோ நாங்கள் வந்துடும். அவன் சரின்னு விட்டான். போயாச்சு, கதவை அடைக்கிறது முன்னாடி போய் பாங்கிய பிகாரியை பார்த்தாச்சு. அந்த கையை எப்படிலாம் வச்சுட்டு வான்னு கூப்பிடுற மாதிரி அது கண்ணும் அழனும் நிற்கிற ஸ்டைலும். பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி கிடையாது. இப்போ நம்ம பத்மநாபர் மாதிரியோ குருவாயூரப்பன் மாதிரியோ அங்கே அப்படியே வச்சிருக்கிற மூர்த்தி கிடையாது. அவனை அங்கங்கே எடுத்துக்கலாம். இந்த ஹோலியும் பொழுதுலாம் வெளில வருவான். சில உற்சவங்களுக்கெல்லாம் அவனை கர்ப்பகிரகத்திலேருந்து வெளில கொண்டு வந்து அந்த மேடையில் வச்சு அலங்காரம் பண்ணுவான். ஸோ மூவபிள் மூர்த்தி அவன், உற்சவ மூர்த்தி மாதிரி பர்மனெண்ட்டாக உள்ளு கர்ப்பகிரகத்திலேருந்து வெளில வர பவுண்டரங்கன் மாதிரிலாம் கிடையாது. ஜெகநாதன் மாதிரி எப்போ வேணால் வெளில வந்துருவேன். அந்த மாதிரி தான் இந்த பாங்கிய பிகாரி. பிருந்தாவனத்தை நிறைய மூர்த்திகள் அப்படி தான் பிரதிஷ்டை பண்ணி ஃபிக்ஸ் பண்ண மூர்த்தி கிடையாது. அழகாவா போய் பார்த்தாச்சு, நல்லா தரிசனம், ரொம்ப சந்தோஷம். அழகாவா பார்த்து முடிச்சா ஆரத்திகாரனா நடை அடைச்சாச்சு. திருப்தியாக பார்த்தாச்சுன்னு அவ 2 பேரும் வெளில வர வந்து பார்த்தா காரை காணலை. உள்ள குழந்தைகள் இருக்கு, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்க்குறா. இவளோட கார் அங்கே இருக்கிறதுக்கான தடயமே இல்லை. அக்கம் பக்கத்துக்கு தான் விசாரிக்க அப்படி ஒரு கார் என்னது. அப்போ ஒருத்தர் மட்டும் சொன்னார், நீங்கள் இறங்கினோடனே அந்த கார் வேகமாக போயாச்சு அப்படின்னு. அந்த டிரைவரும் பெருசாக பழக்கம் கிடையாது, இவாளுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சவனும் கிடையாது, ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா டாக்ஸி. அதுக்குள்ள சில பேர் யாரோ ஆமாம் வேகமாக போச்சு அது அப்படி எங்கேயோ போயிடுதே அப்படின்னு. அப்போ ஆள் புரிஞ்சுடுது, குழந்தைய கடத்திண்டு கார் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு தெரியாது. என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, தேடலாம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம், போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, பாங்கிய பிகாரி இருக்கான், அவனை பார்க்க தானே போகணும், இவனும் அஸ்ரத்தியா விட்டுட்டு போலே அப்படின்னு. அப்படி பாங்கிய பிகாரி நினைச்சிருந்து சின்ன சின்ன குழந்தைகள் அப்படி ஒவ்வொருத்தருவா எங்கேயாவது இருப்பானா, எங்கேயாவது வண்டி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கானா, அப்படியே போகும்போது திடீர்னு ஓடி வரான் இந்த வண்டியோட டிரைவர். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி வந்து இவ காலை பிடிச்சி கதறினான், என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. அவ கேட்டா என்னாச்சு விஷயம், அதை சொல்லு முதல்ல. இல்லை நான் உங்க குழந்தைகளை கடத்திட்டு போயிடலாம், கடத்தி கொண்டு போய் வித்துடலான்னு தான் நான் எல்லா பிளானும் பண்ணேன். ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே போக முடியல, எங்கேயோ ஒரு இடத்துல வண்டி நின்றுடுச்சு. எனக்கு அஜானுபாகுவா ஒருத்தன் வந்தான், என்ன யார் இந்த பசங்க, எதுக்கு கார் இப்படி வேகமாக ஓட்டுற, உன்னை பார்த்தா குழந்தைகளோட சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு. அந்த குழந்தைகள் முகத்திலையும் பயத்தை பார்த்துட்டு, இதுவார்
ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைகள் யாருடைய குழந்தைகளோ அவகிட்ட கொண்டு போய் விட்டியோ தப்பிச்சாய், இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியாது, ஜாக்கிரத அப்படின்னு மிரட்டினா. நிஜமாவே சாதாரணமா அப்படி பயப்பட மாட்டேன், ஆனா அன்னைக்கு பயந்துட்டேன். காரு நான் திருப்பி ஓட்டின்னு வந்து விட்டேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஓடி வந்து அவங்கள பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல அப்புறம் குழந்தைகள் கிடைச்சுட்டான். எல்லாரும் பார்த்தவன அடிக்கலாம் வந்துட்டா. இப்ப இவா சொல்லியிருக்கா, அவனை அடிக்காதீங்க, அவன் பாக்கியவான். என்ன சொல்றான், அவன் எப்படி பாக்கியவான்? பிஹாரி தானே வந்து அவனை மிரட்டி இருக்கான். அவனுக்கு அந்த பிஹாரியை பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டு, இவ அந்த நேரத்துல இந்த பிஹாரியை சேவிச்சுண்டு உள்ள முருகின்னு இருந்தாலும் அந்த நேரத்துல பிஹாரி பாக்கிய பிஹாரி இன்னொரு ரூபம் எடுத்துட்டு அங்க போய், ஏன்னா இவனை நம்பி வந்தாச்சு இல்லையா, அப்ப அவனோட பொறுப்பு தானே. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அகம். என்னை யார் நினைச்சுட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அப்ப நாம நம்ம கடமை, நம்ம தெரிஞ்ச கடமையை ஸ்ரத்தையோட பண்ணணும், அவனை நினைச்சுண்டு பண்ணணும். இப்ப மீட்டு கொடுத்துட்டான் பாங்கே பிஹாரி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தர் கூட அவன் நிற்கிறான். இந்த பாங்கே பிஹாரி நிதிவனத்துல கிடைச்ச ஒரு அழகான கிருஷ்ணன். சரியா ராதையும் கண்ணனுமா சேர்ந்த ஒரு மூர்த்தி பாங்கே பிஹாரி. அத்தனை சிரேஷ்டமானவன் அந்த பாங்கே பிஹாரி. பெரிய பாக்கியம் அவனுடைய சரித்திரத்தை நாம கேட்கறதுன்றது பெரிய பாக்கியம். அதுலயும் இன்னைக்கு மத்வ நவமி. உடுப்பியில உடுப்பி கிருஷ்ணன் கோவில் பக்கத்துல 2 பழைய சிவன் கோவில் உண்டு. ஒன்னு அனந்தேஸ்வர மகாதேவர் அப்படின்னு இன்னொருத்தரும் உண்டு. 2 சிவன் உண்டு. அது இன்னொரு சிவன் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நேற்று கூட சொல்லியிருந்தேன் நம்கின்னா என்ன எல்லாம் கேட்டிருந்தேன். கரெக்டா எல்லாருமே எழுதியிருந்தேன். கூகுள் பண்ணி பாருங்க, இந்த மிக்சர் மாதிரி இருக்கும் நம்கின்றதெல்லாம். அப்புறம் மாகன் மிஸ்ரி வெண்ணெயில சர்க்கரை எல்லாம் போட்டு இப்படி ஒவ்வொரு விதமா அவனுக்கு நிவேதனம் உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உடுப்பியில சரியா ஜூனியர் மோஸ்ட் யாருன்னா கிருஷ்ணன், சீனியர் மோஸ்ட் வந்து அனந்தேஸ்வர மகாதேவரும் இன்னொரு சிவபெருமானும். 2மே கோவில் பக்கத்துல தான். உடுப்பி கிருஷ்ண மடம்னு தான் பேர். உடுப்பி கிருஷ்ணன் கோவில் கிடையாது. மாதுவாலாம் கிருஷ்ண மடம்னு தான் சொல்லுவா, கிருஷ்ணன் கோவில் சொல்ல மாட்டான். மதுவா தான் உடுப்பி கிருஷ்ணன் கோவில்னு சொல்லுவா. அது மடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தானே ஒழிய அவனுக்கு தனியா கோவில்லாம் கிடையாது, மடத்தம் அவ்வளவுதான். அந்த மடத்துல அனந்தேஸ்வர் மடம், அனந்த மடத்துல தான் இந்த அனந்தேஸ்வர மகாதேவர் ரொம்ப விசேஷமான ஒரு சுவாமி. ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருடைய அப்பா கூட அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்னு இருக்கு. அங்க இதே நாள்ல தான் ஸ்ரீமன் மத்வாச்சாரியா தன் சிஷ்யாளுக்கு உட்கார்ந்து பகவத் விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு இப்படி மேல பார்த்தார், வரேன் அப்படின்னார். எல்லாரும் என்னன்னு கேட்டா, இல்ல வியாசர் கூப்பிடுறார், பத்ரிகாசிரமம் போறேன் அப்படின்னார். அப்படியே மேல அப்படியே திடீர்னு புஷ்பம் வர்ஷிச்சுது. உடனே கடகட அந்த புஷ்பத்தெல்லாம் விளக்கி பார்த்தார். ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரை காணல. இன்னைக்கும் அந்த அனந்தேஸ்வரர் கோவில்ல ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் எந்த இடத்துல உட்கார்ந்து பகவத் விஷயம் எல்லாம் சொன்னாரோ அந்த இடம் இன்னைக்கும் இருக்கு. அவர் இங்கிருந்து கிளம்பி நேர பத்ரிகாசிரமத்துல பத்ரிநாதன் சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி கொடுத்த லீலாதுங்கியில தான் போய் சேர்ந்தார் அப்படின்னு. அங்க லீலாதுங்கின்னு ஒரு பாறை இருக்கு பத்ரிகாசிரமத்துல. பத்ரிநாத் கோவில் இருந்து ஊர்வசி கோவில் போற வழியில இருக்கு. பத்ரிநாத் கோவில்ல இருந்து பத்ரிநாத் கோவிலை பார்த்துட்டு நம்ம நின்னோம்னா வலதுகை பக்கத்துல போனா பிரம்ம கபால், கருடசிலா, தப்த குண்டம் எல்லாம் வரும். இடதுகை பக்கம் பத்ரிநாதன் நம்ம பார்த்துருவோம். இடது பக்கம் போனா ஊர்வசி மந்திர்லாம் வரும். அது போற வழியில தான் இந்த லீலாதுங்கி அப்படின்னு ஒரு இடம்.
அந்த இடத்துல தான் அந்த லீலாதுங்கி வழியாக தான் இந்த ரிஷி கங்கா வந்து அங்கே அலக்கநந்தால கலக்கும். அந்த லீலாதுங்கியில் ஒரு பெரிய பாறை உண்டு. அந்த பாறையில தான் சிவபெருமானும் பார்வதியும் நாராயணனும் ஒரு சின்ன குழந்தையாக பார்த்தார்கள். இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருக்கு ஒரு சின்ன சன்னதி எல்லாம் வச்சிருக்கார்கள். அங்கதான் அவர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கும் வேதவியாசரோட உட்கார்ந்து நாராயண தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு மத்வ சம்பிரதாயத்துல ஐதீகம். அப்படிப்பட்ட மத்வ நவமி. இந்த மத்வ நவமியில அழகா பாங்கே பிஹாரியினுடைய வைபவத்தை நாம அனுபவிச்சோம். இந்த பாங்கே பிஹாரி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணம், சாந்தி, சமாதானம், நிம்மதி, தைரியம், ஐஸ்வர்யம், பக்தி, ஞானம், வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கியம் எல்லாம் பூரணமாக தரட்டும். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம ஸ்வயம் வாயுவனுடைய அவதாரம் தான் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார். யார் முதல்ல ஆஞ்சநேயரா வந்தாரோ, எவர் பீமனாக வந்தாரோ, அவரே தான் கலியுகத்துல நமக்காக ஸ்ரீமன் மத்வாச்சாரியாராக வந்தார். மகாத்மா பெரிய ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம், பாஜக க்ஷேத்திரம்னு பேர், உடுப்பி பக்கத்துல. இந்த மத்வாச்சாரியார் போல நமக்கும் ஆரோக்கியம் வரட்டும். இந்த ஆரோக்கியம்தான் ரொம்ப அவசியம் வாயுசுல. அந்த ஆரோக்கியத்தை பகவான் பூரணமா தரட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय भोलो स्वामी हरिदास जी महाराज की जय, जय भोलो बांके बिहारी लाल की जय. राधे कृष्णा.